எல்லோருக்கும் வணக்கம். தப்பு பண்ணிட்டிய சிங்காரம் எல்லாரத்தையும் கும்பா பாடி விட்டியே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 203 பாயிண்ட் கீழே இறங்கி எல்லா இண்டிசஸுமே டவுன். நிஃப்டி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு எல்லாமே டவுன். சரி, செக்டோரல் இண்டிசஸாக நல்லா இருக்கானான்னு பார்த்தா எல்லாமே டவுன். அந்த நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் ஒன்று தான் ப்ளஸ். அது ப்ளஸ்ஸாக இருந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு பிரயோஜனம் என்பது இருக்காது. ஏன்னா நிறைய பேர் மீடியா அப்படின்ற செக்டரை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து எஃப்எம்சிஜி செக்டர் அவனும் 1.5% இறங்கி தான் இருக்குது. அதே மாதிரி பல்வேறு முக்கியமான கன்சியூமர் டியூரபிள்ஸ் போன்ற செக்டர்களும் இறங்கித்தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிஃப்டி 10 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு கீழே தான் இருக்கான். இதனால் சந்தோஷம் என்பது தற்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டக்குன்னு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி இனி என்ன ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒன்று தான் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் லீவ் வேறு வரும். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது பவுன்ஸ் பேக் ஆகி மகிழ்ச்சியை கொடுக்குறானா, அல்லது இந்த 10 days மூவிங் ஆவரேஜ் கீழே கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து சந்தோஷத்தை கொடுக்குறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எங்கள் கட்டளை, செய்வாயா நீ செய்வாயா அப்படின்னு பல பேர் இந்த டாடா மோட்டார் பங்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இவனால் தடைகளை உடைத்து தாண்டி வரவே முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்தால் அவனால் அந்த தடைகளை தாண்ட முடியவில்லை. மறுபடி 750 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 550 ரூபா வரைக்கும் இறக்கி விட்டாங்க. மறுபடி இன்னொரு முறை முயற்சித்தான், அப்பவும் அவனால் தடைகளை தாண்ட முடியவில்லை. மறுபடி கீழே இறக்கிட்டாங்க. இப்போ இந்த மார்க்கெட்டில் கொஞ்சோண்டு மேலே வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவன் மேல் இருக்கக்கூடிய பல தடைகளை தாண்டி அந்த 7.5 750 அப்படின்ற லெவல்களை தாண்டி மேல் நோக்கி வருவானா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பல பேர் விளக்கு பூஜைகள் போன்ற விசேஷ பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடைகளை உடைத்து தாண்டி வா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாடா மோட்டர் தாண்டி வருவானா, அல்லது இதற்கு முன் எப்படி மறுபடியும் ஒரு முறை தாண்ட முடியாமல் கீழே இறங்கினானோ அது மாதிரி மறுபடியும் இறங்குவானா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ டாடா மோட்டர் என்பது மிக முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்டில் இருக்கான். இவனுடைய வேகத்துக்கு மார்க்கெட் இவனை என்ன செய்யும், வேகமாக மேலேயா அல்லது கீழேயா எந்த பக்கம் இறக்கி விடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் கரண்ட் சிச்சுவேஷன் கும்பா சிச்சுவேஷன் அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு வேதந்த் ஃபேஷன்ஸ்னு ஒரு பங்கு, இவனை பிடிச்சி யாரோ கரடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட மாதிரி இவன் கரடிகளோடையே தொடர்ந்து குடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த பங்கு ஐபிஓவாக வந்த பொழுது பல்வேறு அளவில் இது வாலட்டைல் அப்படின்றது இருந்தது. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 50% என்பது இறங்கி கிடக்கக்கூடிய இந்த பங்கு நிரந்தரமாக கரடியை கட்டிப்பிடிச்சி படுத்துட்டானா இல்லை கரடியை உதறி தள்ளிட்டு வருவானா அப்படின்றது தெரியாமல் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மார்ச் 2020 குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏதாவது பெரிய லாஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே புரியல. அவனுடைய லாபம் என்பது 101 கோடி. எதுக்குடா இப்படி நம்பர் போட்டு வைக்கிறீங்க, இதில் ஏதாவது ஒரு குறியீடு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியாமல் தற்சமயத்துக்கு அவன் நஷ்டம் என்பது பண்ணாமல் லாபம் 101 கோடின்னு பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் இந்த பங்கு தற்போது வரைக்கும் 52 வீக் லோ மற்றும் லைஃப் லோ அப்படின்ற பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சரி, முதலீட்டாளர்களை ஏதாவது பெரிய அளவில் வித்துவிட்டு வெளியேறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துலையும் இப்போ வரைக்கும் பெருசாக மாற்றம் என்பது இல்லை. சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் என்ன ஹோல்டிங் வச்சுருந்தாங்களோ எஃப்ஐஎஸ்டிஐஸ் இப்போவும் அதே லெவலில் தான் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, கடனை ஏகப்பட்டது வாங்கி தொலைஞ்சிட்டியா இல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு டிவிடெண்ட் 1% என்பது டிவிடெண்டாக கொடுத்து கொண்டு இருக்கான். அப்போ இந்த கம்பெனியெல்லாம் இன்னும் 2 வருஷமோ அல்லது 1 வருஷமோ கழித்து பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்து கொண்டிருப்பான் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவனுடைய பிராண்ட் என்ன, இவன்லாம் யாரை வைத்து விளம்பரப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனுடைய பிராண்டுகள் எப்படி இருக்கு, இவனுடைய சேல்ஸில் ஏன் இப்படி மாற்றம் ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் துணிக்கடையில் போயிட்டு எங்கேயாவது இப்போ எங்கள் ஊர் திருப்பூர்னு வச்சிங்களேன், ஈரோட்டில் போய் யாராவது துணி வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 20%லேருந்து ஒரு 40%க்குள்ளே ஏதாவது ஒரு லாபம் வச்சு ரீட்டெயிலுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க துணி தயாரித்து எவ்வளவு மார்ஜின் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% மார்ஜின் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈரோட்டிலேருந்து 300 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாக்கா
கிட்டத்தட்ட 450 ரூபா அளவில் விற்கக்கூடிய வேலை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ போடா மாதவா, நீ ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்றதே ஒன்றும் புரியாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய விலை மேல் நோக்கி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி பல தகவல்களை கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ ஒரு தகவலையும் இந்த வீடியோனுடைய கடைசி சமயத்தில் இன்னொரு தகவல்களையும் பார்க்கலாம். உங்கள் பங்காளி சண்டை இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி இந்தியாவினுடைய டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க 3 பேர். அதில் செபி வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரீட்டைல் மக்களை காப்பாற்றுறதுக்காக F&O ட்ரேடிங்கில் பலதரப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பிஸ்னஸ் அடி வாங்கிருமோ அப்படின்ட்டு இந்த NSE என்ன பண்ணாங்க, எங்களுடைய வியாழக்கிழமை ட்ரேடிங்கை வந்து அப்படியே தூக்கி திங்கக்கிழமை அன்னைக்கு கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ப்ரொபோசல் பண்ணாங்க. கடைசியில் அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி மட்டும் திங்கக்கிழமை கொண்டு வந்திருந்தாங்கனாக்கா மிகப்பெரிய வாலட்டிலிட்டி, என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாமல் பயத்தில் இருந்தால் தான், இப்படி மார்க்கெட் கண்ணா பின்னான்னு இருந்தால் தான் ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அதனால தான் எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் என்பது ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் அதனால் இப்படி திங்கக்கிழமை கொண்டு போகலான்னு பார்த்தா அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த டெரிவேட்டிவ் சம்பந்தப்பட்ட இன்னுமே அடிஷ்னலாக திருத்தங்கள் இன்னும் நிறைய வரப்போகிறதா, இல்லை எல்லா பயல்களும் ஒரே நாளில் எக்ஸ்பைரி வைங்கடா, பிஎஸ்சி ஆகட்டும் NSE ஆகட்டும் எல்லாத்தையும் ஒரே நாளில் எக்ஸ்பைரி வச்சுட்டு போக வேண்டியதானே, அந்த மாதிரி இது ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா, இல்லை NSE வந்து எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை போகிறோம், அவங்கள வேணால் வியாழக்கிழமை போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாங்களா. இந்த மாதிரி பலதரப்பட்ட தகவல்கள் மீடியாக்களில் வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு செபியினுடைய வெப்சைட்டில் ஏதாவது ஒரு நோட்டீஸோ சர்க்குலரோ வந்தால் தான் நம்மளுக்கு அது ஓகே, ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் ஒன்றுங்க, சமீபத்தில் மார்க்கெட் ஒரு தடவை 4-5 மாதம் தொடர்ந்து இறங்கினதுக்கு மார்க்கெட்டில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டையும் கொஞ்சம் சீர்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு காரணமாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் அந்த டெரிவேட்டிவ் சம்மந்தப்பட்ட சீர்திருத்த தகவல் ஒன்றையும் பெருசாக காணாமல் இருந்தது. இப்போ அதை பற்றிய தகவல்கள் இனி வர ஆரம்பிக்குது. இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தகவல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு 3000-4000 பாயிண்ட் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதில் IPO சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகளில் இந்த பொரோனா அப்படின்றதனுடைய கடைசி கட்ட தகவலாக இன்னைக்கு முடிந்துவிட்ட இந்த IPOனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்பது ஒரே ஒரு பங்கு தரன்றாங்க. 200 பேர் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. பாதி பேர் எப்படி கிடைக்கும் அப்படின்றது ஒரு சூட்சமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால தொப்புக்கடின்னு கீழே விழுந்துட்டான் பார்த்தீங்களா. அதுக்கு தான் என்றைக்குமே ஒரு 30% வரைக்குமாவது இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி 27% பக்கம் இருந்தவன் 28 வரைக்கும் இருந்தவன் டபக்குன்னு 18% குறைஞ்சிருக்கான். எது எப்படியோ இப்போ வரைக்கும் அது ப்ளஸ்ன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கான். இனி அது லிஸ்டிங் வரும்பொழுது தான் என்ன அப்படின்றது தெரிய வரும். நண்பர்களே, இந்த ONGC ஒரு காலத்தில் என்ன பண்ணால், போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எலெக்ஷன் டைமில் ஒரு குறிப்பிட்ட லோ வந்து விழுந்துட்டான், ஆல்மோஸ்ட் 220 ரூபா பக்கத்தில். அதுக்கப்புறம் அங்கிருந்து 50% என்பது மேல் நோக்கி போனான். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுக ஆரம்பிச்சுனே அங்கிருந்து 320 ரூபாயிலிருந்து மறுபடியும் குறைஞ்சி ஒரு 240 அப்படின்ற ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களெல்லாம் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏதாவது பிரேக் டவுன் ஆகி கீழே விழுகிறானா அல்லது மேலே போகிறானா என்ன அப்படின்றது தெரியாமல் இப்போ ஒரு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து இந்த ONGC அப்படின்ற பங்கு விழுந்துள்ளது. அவன் விழுந்திருக்கக்கூடிய இடம் என்பது போன வருஷத்தினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்த டைம். எல்லாத்துக்கும் இப்போ இதுதான் வேலை, எந்த ஷேர் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த டாடா கெம் அப்படின்ற கெமிக்கல் கம்பெனி கிட்டத்தட்ட 2022 லெவலில் வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த லெவல் என்பது இன்னும் உடைக்கல. ஸோ இது போன்ற பங்கெல்லாம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான் அப்படின்றது தெரியாதபடிக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு லெவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எடுப்பானா அங்கே எடுப்பானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்கிறது 2-3 வருஷம் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு 2024 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இப்படி வந்து விழுந்திருக்கான்னு வச்சுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல வந்து இப்படி சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ அடுத்த முறை கரெக்டாக ஒரு ஜூலை மாதத்தில் இங்கே வந்து விழுந்திருக்கான். இவன் சப்போர்ட் எடுத்தானா இல்லையான்றது அப்புறம் ஒரு 3 மாதம் நகுத்து பார்த்ததுனா தானே தெரியும். ஸோ ஒரு 3 மாதம் கழித்து நகுத்தி பார்க்கும்போது, ஓ இந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுத்திருக்காண்டோ அப்படின்ற மாதிரி தெரிய வருது இல்லையா.
அது மாதிரி இப்போ 2022 லெவல்களில் வந்து விழுந்து விட்டு இந்த டாடா கெமிக்கல் இங்கே இது சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை இன்னும் 2020 கோவிட்டுக்கே போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஆனால் இன்னைக்கு தேதியில் அவன் கீழே இறங்கி விழுந்து கிடக்கக்கூடிய இடம் 2022 சமயங்களில் வந்து விழுந்த இடம். கேப்ரி குளோபல்னு ஒரு பங்கு, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. இவனுடைய வேலையே யாரும் பார்க்காத சமயத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு புரட்சி பண்ணுறதான். திடீர்னு அவன் பாட்டுக்கு ஒரு காலத்தில் 2023 140 ரூபா ரேஞ்சிலேருந்து 280 ரூபாய்ன்னு போனான். எதுக்குடா அப்படி போனான்னு கேள்வி கேட்கும்பொழுது சாரி மன்னிச்சிக்கிங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்புறம் கீழே வந்து விழுந்தான். அப்புறம் இடையில வந்து சமீபத்தில் இந்த 2025 3 முறை திடீர்னு ஃப்ளாஷில் ஹை அடித்தான். இப்போ மறுபடியும் 2025 லோ லெவல்லே வந்து விழுந்திருக்கான். இனி இவன் என்ன செய்ய காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சோம்பேறியாக்கா இருந்தாக்கா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா புளிங்கொட்டை எடுத்து தரையில் கரகரன்னு தேய்ச்சி நல்லா சூடானோன்னே பக்கத்தில் இருக்கிறவங்க தொடையில் வச்சிருவாங்க. அவன் துள்ளி குதிச்சுட்டு எந்திரிச்சு ஓடுவான். அந்த மாதிரி தான் இந்த சைன்ஜன் இன்டர்நேஷனல் இவனையெல்லாம் எப்படி எதை சொல்லி பாராட்டுறதுனே தெரியல. இவன் பாட்டுக்கு 52 வீக்ஸ் லோவில் விழுந்து கிடக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய பங்கு மேலே யாராவது நல்ல புளிங்கொட்டையை தேய்ச்சி இவனுடைய தொடையில் சூடு வச்சு விட்டா அப்படிக்கு இது சுடுகொட்டை வைத்தியம் பண்ணி எங்காவது எந்திரிச்சு ஓடுவானா என்னன்னு தெரியாமல் இருக்கு. ஸோ இவனும் வந்து விழுந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023 என்ன லெவல் இருந்தானோ அதே இடத்துல வந்து விழுந்திருக்கான். இனி இவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இந்த சமயத்தில் இந்த கம்பெனி யாரு எவரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய சமயத்தில் இவன்கிட்ட கடனே கிடையாது. ஆனால் பயோகான் கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா பல லட்சம் கோடி அப்படின்றது பல ஆயிரம் கோடி அப்படின்றது கடன் வாங்கியிருப்பான். ஸோ அப்போ இந்த சைன்ஜீன் அப்படின்றது பயோகானுடைய சப்சிடரி அப்படின்ற மாதிரியான தகவல். இவன் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் செக்டரில் திடீர்னு லாபம் பெருசாக பண்ணுறான், மறுபடியும் குறைவாக பண்ணுறான், அப்புறம் மறுபடியும் லாபம் இன்க்ரீஸ் பண்ணுறான், அப்புறம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கடைசியாக வந்த குவார்ட்டரில் திடீர்னு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த கம்பெனியெல்லாம் இனி எதிர்காலத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் எஃப்ஐஎஸில் பெருசாக மாற்றம் இல்லை, டிஐஸ்லையும் பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் இவனை பாராட்டுற மாதிரி இவன்கிட்ட எந்த வேலையும் தற்சமயத்துக்கு இல்லை. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இவன் மேல் நோக்கி ஏறினானா அல்லது கீழே இறங்கினானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்றுங்க, இந்த பங்குகளை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க கையில் புளிங்கொட்டை எடுத்து தேய்ச்சி அவங்க தொடையில் வச்சிடக்கூடாது பாவம், அப்புறம் அவங்களுக்கே சுட்டு வச்சிடும். இந்த ஸ்டாக்கு மேலே வச்சு விடணும். அப்படியாவது இவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ரோசம் கோவம் வந்து ஏறானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, துபாயிலாம் வேலை கிடச்சிதுன்னா மிக ஈஸியாக நம்மகிட்ட 50 லட்சம் 1 கோடின்னு பணம் தன்னை போல் சேர்ந்து போயிடும். ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்தோம்னாவே. இவனு என்ன பண்ணியிருக்கானுங்க, துபாயில் வந்து கல்ஃப் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் புரோக்கர்னு ஒன்று. நம்ம ஊரில் எப்படி புரோக்கர்லாம் வந்து செபிகிட்ட அந்த என்எஸ்சிலாம் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம ஒரு ட்ரேடிங் மெம்பராகவே அங்கே போய் ஜாயின் ஆக முடியும். ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் அங்கே இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ரெகுலேட்டரை எந்த விதமான அப்ரூவல் வாங்காமல் இவனு வாட்டுக்கு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து 40 பேர்த்த வேலைக்கு எடுத்துக்கிட்டு ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான ஆஃபர்ஸ் எல்லாம் தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பல பேர்த்த பல லட்சம் போட வச்சு கடைசியில் இந்த கம்பெனி ஒரே நாளில் அவசரமாக கட்டடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டானு. இனி இவனுலாம் எங்கேன்னு போய் பிடிக்கிறது? அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து எந்த ஒரு புரோக்கராக இருந்தாலும் சரி, இப்போ க்ரோ ஆப் அப்படின்னா பேர் தான் ஆப், ஆனால் அவனு ஒரு புரோக்கர், அவனு நம்ம செபிகிட்டையெல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கியிருப்பான். ஸோ அதெல்லாம் போய் எடுத்து பார்க்கணும். நீங்கள் பாட்டுக்கு புதுசாக ஏதோ ஒரு புரோக்கர் வந்தால் அவன்கிட்ட நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் சும்மா ஏதாவது ஒரு டம்மி இதாக வச்சுக்கிட்டு உங்கள் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்போவுமே லீகலாக ஒருத்தர்கிட்ட பணம் போடுறீங்க அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் ஏதாவது ரெகுலேட்டர்கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லை என்ன அப்படின்றத செக் பண்ணி தான் போடணும். பாவம் பல பேர் 50 லட்சம் 2 கோடி 3 கோடின்னு பணத்தை போட்டு ஏமாந்து நிற்கிறாங்க துபாயில். ஏசியன் பெயிண்ட் ஷேர் ப்ரைஸ், ஒரு காலத்தில் நீ எவ்வளவு பெரிய ஆள், இப்போ நீ பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஒரு பெரிய ஆள் அப்படின்றதே நிறைய பேர் மறந்துடுவாங்க. இத்தனைக்கு க்ரூட் ஆயிலினுடைய விலை குறையும் பொழுதெல்லாம் இந்த பெயிண்ட் கம்பெனிகள் ஏறுவதுண்டு. ஆனால் அதுக்கு கூட இப்போ வழி இல்லாமல் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஏசியன் பெயிண்ட் கடந்த குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் குறைவாக நியூ நார்மல் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த காலத்துலேயே 1500 கோடி 1300 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு போட்டி நிறைய வந்துடுச்சு. அதனால் நியூ நார்மல் அப்படின்ற மாதிரி தற்போதைய நிலைமையில் இவனுடைய மார்க்கெட் ஒரு குவார்ட்டருக்கு 700 கோடி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதுவே முதலில் 1400 கோடி 1300 கோடி பண்ணிக்கிட்டு இருந்தான்.
ஸோ 50% இவனுடைய சேல்ஸை எவனோ குறைச்சி விட்டான். நண்பர்களே, ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு செக்டர்கள் வரும். மறுபடி தொடர்ந்து அதுக்கெல்லாம் தகவல்கள் வருதா இல்லையா அப்படின்றத ரொம்ப முக்கியம். அந்த வகையில் சமீபத்தில் ட்ரோன் பங்குகள்லாம், ட்ரோன் ரிலேட்டடான பங்குகள்லாம் நிறைய மேல் நோக்கி ஏறினா அவனுக்கு ஃபண்டமெண்டல் இருக்கோ இல்லையோ, ஆர்டர் புக் இருக்கோ இல்லையோ, திடீர்னு எல்லாம் ஏறினானு. மறுபடியும் அந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு எப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஆர்டர் ரிலேட்டடான ட்ரிகர் நியூஸ் வரும்னா அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம். அந்த வகையில் சமீபத்தில் திடீர்னு ஃபோக்கஸில் வந்த ஒரு செக்டர் என்ன அப்படின்னா ட்ரோன் செக்டர் அப்படின்றதான். அதில் இருக்கக்கூடிய சில பங்குகளை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனி இவனுங்கெல்லாம் எதிர்காலத்தில் என்ன ஆவாங்க அப்படின்றது தெரியாது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா இந்த BLHALக்கு ஆர்டர் புக்குகள் இருக்குது. மற்றவங்கெல்லாம் என்ன ஏது அப்படின்றது அவ்வளவு நுணுக்கமாக சரி வர தெரிவதில்லை. அதில் BL அப்படின்ற ஷேரை ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அவன்லாம் சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டின உடனே எந்த விதமான தயக்கம் இல்லை. 280 ரூபா ரேஞ்சிலிருந்து 380 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி. ஆனால் உண்மைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ட்ராமா போடுற மாதிரியே தான் இருக்குது அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் அப்படின்றது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பல பேர்த்த கன்ஃபியூஸ் விடுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் இறங்கும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பங்கே திரும்பி மேல் நோக்கி ஏறிடும். ஏன் என்னத்தையாவது உளர வேண்டியதானா நீயே அப்படின்ற மாதிரி பல பேர் தக்குமுக்காடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் CDSL அப்படின்ற ஒரு பங்கு இருந்தது. அவன் இதே மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜை கரெக்டாக தாண்டுற மாதிரி இருந்தான். இந்த சமயத்தில் தான் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது CDSLோட வந்தது. வந்த உடனே இப்போ அவன் டொயங்கின்னு அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு தான் இப்படி ட்ராமா போடுறானுன்னு தெரியல. அப்புறம் மறுபடியும் திருப்பி பார்த்தா 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி வச்சிருக்கானு. ஏதாவது ஒன்று கிளியராக பண்ண வேண்டியது தானே. இப்போ இந்த BL அப்படின்ற பங்கில் கிளியராக அவன் பாட்டுக்கு இங்கிருந்து 100 ரூபாய் அப்படின்ற ராக்கெட் மாதிரி போயிருக்கான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வார் வந்ததும் ஒரு காரணம் தான். ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டருமே 100% சரியில்லை அப்படின்ற மாதிரி தான். ஒரு தடவை இறங்குன்னு சொல்லுவானுங்க, ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா போய்கிட்டு இருக்கும். அப்புறம் ஏறுமானுங்க, அப்படியே திரும்பி ஆப்போசிட்டில் கீழே போய்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் கரெக்டாகவும் இருக்கும். ஆக மொத்தம் என்னத்தையாவது அவன் வளரிக்கிட்டு இருப்பான். மார்க்கெட்டில் நடக்கிறது என்னமோ அதுதான் நடக்கும். அந்த வகையில் இந்த CDSL தக்குமுக்காடி ஒரு 20% தன்னுடைய சமீபத்தினுடைய லோலிருந்து ஏறி இருக்கான். ஸோ பல இண்டிகேட்டர்கள் நிறைய ட்ரேடர்களை ஒரு மாதிரி பதட்டமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்றது கூட இந்த மாதிரி தான். அவன் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டுவானா இறங்குவான்னு இந்த ஐநாக்ஸ் பல முறை ஒரு மாதிரி ட்ரேடர்களை பதட்டமாகவே வச்சுருக்கான். ஒரு தடவை கூட கிளியர் டைரக்ஷன் அப்படின்றது எடுக்கல. ஸோ இது போன்ற பங்குகள்லையும் பழைய லோவை போய் தொடுமோ இல்லை பழைய ஹையை போய் தொடுமோன்னு உட்காந்துட்டு இருக்கான். அதே மாதிரி தேஜாஸ் நெட் அப்படின்ற ஒரு பங்கு, இவன் சமீபத்தினுடைய உச்சியிலேருந்து எவ்வளவு இறங்கியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய லெவலில் இறங்கிட்டான். 1500 ரூபாய் இருந்தவன் ஆல்மோஸ்ட் 700 50%க்கு மேலே இறங்கியிருக்கான். இப்படி இறங்கியிருக்கக்கூடிய இந்த தேஜாஸ் நெட் அப்படின்ற பங்கு கடந்த மார்ச் மாதத்திலிருந்து அவனுடைய வீழ்ச்சி என்பதை தடுத்து நிறுத்தியிருக்கான். அப்போ இந்த வீழ்ச்சியை இந்த மாதமும் அடுத்த மாதமும் தடுத்து நிறுத்தி ஏதாவது பண்ணுவானா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லது வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாமல் அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கீழே விழுந்துருவானா அப்படின்ற விஷயம் தெரியாமல் இப்போதைக்கு இருக்கு. எது எப்படியோ மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த தேஜாஸ் நெட் அப்படின்ற பங்கு நின்றுருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸ் என்பதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். செபி சைடு இருந்து வர்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்ப்ரைஸாக NSE IPO இன்னும் செபி கிளியர் ஆகாமல் இருக்குது. சில பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்போ இந்த NSE IPOவாக வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அந்த தடைக்கல்லாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சீக்கிரம் தீர்த்துப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி NSE IPO பின்னாடியே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த BSE IPO எப்படி 100 ரூபாயிலிருந்து இப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு, அது மாதிரி NSE லிஸ்டாக ஏதாவது மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள 6000 ஷேருக்கு மேலே இருக்குது. ஆனால் இருந்தாலும் NSE வந்தால் தான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.